வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்த பின்னரே நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வலியுறுத்தார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் திரைப்பட இயக்குனர் சீமான் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜூன் 27ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. சாண்டா தேர்வு குளறுபடிகளை தடுக்க யோசனை. மாணவர்களிடம் கட்டணத்தை பெற்று அரசை செலுத்தும்படி எஸ்பி சிவகுமார் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்த பின்னரே நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் போன்ற பகுதிகளில் மழை காலங்களில் அதிக தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தங்கள் ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்றும், ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இதனை நிறைவேற்ற வேண்டுமென ஆளுநரிடம் வலியுறுத்தினோம் என்றார். சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்த பின்னரே நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்யாமல் நடந்து கொண்டால் தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் எனவும், சபாநாயகர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அதில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை சோனியா காந்தி தான் அறிவிப்பார் என முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கூறினார். அது அந்த கருத்து சரிதான். ஏன்னா ஸ்பீக்கர் தேர்தலோ அதாவது ஸ்ட்ரென்த்து ப்ரூவ் பண்ணாமல் நாமினேஷன் கேட்குறதே ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்லணும். அது கேட்கக்கூடாது. ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. அவங்க தான் அவங்க முடிவு சொல்லணும். 90 ஆயிருக்கு. இதே மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் ஷோயிங்க்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தவறான முன்னுதாரணத்தை இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது தவறான முன்னுதாரணம், அது எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் கேஸ் எல்லாம் கூட ஃபைல் பண்ணோம். நம்ம அவரும் அந்த இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவரும் இருந்திருக்கிறாரு. ஆமாம், ஸ்ட்ரென்த் ஷோயிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நாங்கள் ஒன்றும் பேசலை. நாங்கள் தான் 6 மாதம் எதுவும் பேசுறதில்லைன்னு ஒரு மௌன விரதம் வச்சுருக்கோம். இப்போ பேசிருக்கீங்களா சார்? இது பொதுமக்கள் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. 7 தொகுதியில் இருக்கிற காங்கிரஸ் உங்களுக்கு நடக்கிற அதே பிரச்சனை நடக்கலாம் இல்லைங்களா? வந்ததுன்னா இட்டுன்னு வருவோம். அது கட்சி தான். நீங்கள் அது டேரெக்டாக வந்து கவர்னர் பார்க்கணும் என்ன அவசியம்? அவரை இட்டுன்னு வந்து பார்ப்போம். எம்எல்ஏ ஏதாவது பாதிச்சாங்கன்னா எம்எல்ஏ இட்டுன்னு வந்து பார்க்கணும். தேவைப்பட்டதுன்னா பார்க்க வேண்டியதானே. அவர் சார் உங்கள் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடர் அது அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம். அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. அம்மா ஊரில் இல்லை. நீங்கள் வந்து சந்திக்கிறதே நீங்கள் தான் சிஎல்பியோட போல படுது சார். இல்லை, நான் எப்பயும் வந்து பார்ப்பேன், எப்பயும் வந்து பார்க்குறேன். நான் இன்னும் கேட்டிங்கன்னா சந்திராவதியை பார்த்துருக்குறேன், ரஜினி ராஜை பார்த்துருக்குறேன். கவர்னர் முதல் குடிமகள். அதில் எந்த விதமான மாறுபட்ட மல்கானி இருக்கார், அவரையும் பார்த்துருக்கேன். இது ஒன்றும் புதுசு இல்லை. கவர்னரை பார்க்குறது சகஜம்தான். எதிர்கட்சிக்கு ஒரே புகலிடம் கவர்னர் தான். அதனால் அதில் சொல்கிறதுல தப்பு கிடையாது. 6 மாதம் அரசு விமர்சிக்க மாட்டாங்க. ஆமாம், இதுக்கிடையில் அரசு தப்பு பண்ணிச்சுன்னா தட்டி கேட்க மாட்டீங்களா? செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் சினிமா இயக்குனர் சீமான் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை 27ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து கடந்த 2009ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பழைய பஸ் நிலையம் அருகில் உண்ணாவிரதம் இருந்தபோது போராட்டத்தை வாழ்த்தி பேசிய சினிமா இயக்குனர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட சீமான் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையை முன்னிட்டு நீதிபதி மாலா முன்பு திங்கட்கிழமை ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வருகிற 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக நீதிபதி அறிவித்தார். முன்னதாக நீதிமன்றம் வந்த சீமானுக்கு பெரியார் திராவிட கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஈழ போராட்டம், அந்த ஈழ போர் நடந்து கொண்டிருந்த போது நான் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தின உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசுனதுக்கு என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. அது என்ன வழக்கு, எதுக்கு வழக்குன்னே தெரியல. அதான் 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. மறுபடியும் வருகிற ஜூலை 27 மறுபடியும் எனக்கு தவணை கொடுத்துருக்குறாங்க, வரணும். அது விரைவில் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வழக்கில் ஒன்றும் ஆழம் இல்லை, சும்மா வம்பா இழுத்து போன காங்கிரஸ் அரசு இந்த வம்பா இழுத்து கொண்டே இருந்தது. சாண்டாக்கில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களிடமிருந்து அரசை கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அனைத்து கட்ட கலந்தாய்வு முடிந்ததும் கல்லூரி நிர்வாகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று திமுக துணை அமைப்பாளர் SP சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாண்டாக் கலந்தாய்வு நடைபெற இருப்பதால் யார் எந்த தொழில் கல்விக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் அடுத்த வினாடியே எத்தனை மதிப்பெண், எந்த ஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை சாண்டாக் நடைபெறும் இடத்திலும் இணையதளத்திலும் வெளியிடாத அதிகாரியை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து கல்லூரிகளின் பிரதிநிதிகளும் கலந்தாய்வில் அமர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கல்லூரியில் சேர்த்துக் கொள்கின்ற அனுமதி கடிதங்களை கல்லூரி நிர்வாகங்கள் கலந்தாய்விலேயே வழங்க வேண்டும் என்ற SP சிவகுமார், அரசே மாணவர்களிடம் இருந்து கல்வி கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அனைத்து கட்ட கலந்தாய்வு முடிந்ததும் கல்லூரி நிர்வாகங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க ஆவணம் செய்வதுடன் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வரும் என காத்திராமல் உரியவர்களை அனுப்பி அனுமதியை பெற வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் கொலை வழக்கு கைதியை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலால் நீதிமன்றத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை சுப்பு கொலை வழக்கு தொடர்பான குற்றவாளிகளை கைது செய்துள்ள போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணை திங்கட்கிழமை நடைபெற்றதையொட்டி பிரபல ரவுடிகளான ஜெகன், சங்கர் உள்ளிட்டோரை ஆஜர்படுத்த போலீசார் நீதிமன்றம் அழைத்து வந்தனர். அப்போது அவர்களை கொலை செய்ய எதிர்த்தரப்பினர் திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீதிமன்ற வாயிலில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகப்படும் வகையிலான நபர்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் நீதிமன்றத்தினுள் அனுமதிக்கப்பட்டனர். போலீசாரின் தீவிர சோதனையால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வியாழக்கிழமை மாலை துவங்கியது. இதனையொட்டி மாலை 6 மணிக்கு நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் மறை மாவட்ட பொருளாளர் ஜோசப் அருமை செல்வம் கொடியேற்றி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்றதுடன் மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியாரின் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை மட்டுமன்றி புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கும் தீர்மானம் புதுவை சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் சீமான் வலியுறுத்தல். வைகாசி விசாக விழாவையொட்டி கதிர்காமம் கோவிலில் பால்குடம் மற்றும் சங்காபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
largest distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222921. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கும்படி புதுவை நீதிமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் இயக்குநர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் இயக்க தலைவரும் திரைப்பட இயக்குநருமான சீமான் முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் திங்கட்கிழமை காலை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டசபையில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க இந்தியா முன்வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போன்று புதுவை சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வரிடம் வலியுறுத்தியதாகவும் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். எங்க ஐயாவை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் எங்கள் ஐயா முதலமைச்சராக இருக்குது. அது கட்சி ஆரம்பித்த ஒரு 2 மாதத்தில் முதலமைச்சராக இருக்கிறது. ஐயாவுடைய வெற்றிக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம்.
அதனால் மகிழ்ச்சியோடு ஐயாவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்தேன். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு, ஐநாவுடைய போர்க்குற்ற விசாரணைக்கு இந்திய அரசு வந்து துணை நிற்கணும், அதுக்கு தடுப்பாக இருக்கக்கூடாது. அதே நேரம் இலங்கை அரசின் மீது ஒரு பொருளாதார தடையை விதிக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்குது. அது போன்ற ஒரு தீர்மானத்தை புதுவை அரசு, அதான் ஐயா முதல்வராக இருக்கும்போது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும்னு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தெரிவித்து ஐயா நீங்கள் அந்த தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிட்டேன். அது அந்த கூட்டத்தொடர் வரும்போது கட்டாயம் செய்வோம்னு ஐயா உறுதியளிச்சிருக்கிறாங்க. வைகாசி விசாக விழாவினை முன்னிட்டு கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் நடைபெற்ற 108 பால்குடம் மற்றும் சங்காபிஷேக வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனையொட்டி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பால்குடங்களை சுமந்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டிக் கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக காலை 11 மணிக்கு 108 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. இதிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்த பின்னரே நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வலியுறுத்தார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் திரைப்பட இயக்குனர் சீமான் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜூன் 27ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. சென்டாக் தேர்வு குளறுபடிகளை தடுக்க யோசனை. மாணவர்களிடம் கட்டணத்தை பெற்று அரசை செலுத்தும்படி எஸ்பி சிவகுமார் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.